half yearly exam முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட வந்து உனக்கு வெக்கேஷன். பட் இருந்தாலுமே வந்து நிறைய பசங்க வந்து பயப்படுவீங்க. என்ன பயம்? ஏன்னா இந்த வெக்கேஷன்ன்றது பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வர வெக்கேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் அ பிரேக். இட்ஸ் ஜஸ்ட் அ வின்டர் பிரேக். இதுக்கப்புறம் தான் வந்து ரியல் படமே இருக்கு. இவ்வளோ நாள் போனது எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரெய்லர் தான் சொல்லிட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் தான் உன்னோட ரியலைசேஷன் பாயிண்ட்டாக இருக்கும். ஐயோ நம்மளுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபியர் தட் யூ வில் கெட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ பசங்களா நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டுகிட்டே இருந்தீங்க, மேம் உங்களோட மார்க் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிறேன், 10th ஸ்டாண்டர்டில் ஐ வாஸ் அ டாப்பர் ஆஃப் மை ஸ்கூல். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்பீங்க, மேம் அப்புறம் நீங்கள் வந்து எப்படி வந்து டாப்பர் ஆனீங்க? ஸோ பசங்களா எனக்கு வந்து பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லலாம் வந்து நான் வந்து டாப்பர் கிடையவே கிடையாது. ஐ எம் சேயிங் நான் டாப்பர் கிடையாது. நான் வந்து சொல்லி கொடுக்குறத படிப்பேன், அவ்வளோதான். பட் 10th ஸ்டாண்டர்டில் ஐ பிகேம் அ டாப்பர். என்னோட பெரிய ஒய் என்ன அப்படின்னு நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ உனக்குமே வந்து நீ வந்து நிறைய மார்க் எடுக்கணும்னா வாட் இஸ் யுவர் ஒய், அது உனக்கு வந்து தெரியணும். நீ ஏன் வந்து டாப்பர் ஆகணும்? பிகாஸ் 10th ஸ்டாண்டர்டில் நீ மார்க் வாங்கி என்ன பண்ண போகிற அதெல்லாம் உனக்கு தெரியணும் இல்லையா? ஆல்ரெடி உங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லியிருப்பாங்க. பட் உங்கள் ஸ்கூலில் சொல்லாத விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன். 10th ஸ்டாண்டர்டில் நீ ஏன்டா நிறைய மார்க் வாங்கணும்? நான் இது உனக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. பட் நிறைய பேர் இன்னும் பயம் இல்லாமல் இருப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். 10th ஸ்டாண்டர்டில் உனக்கு நீ ஏன் அவ்வளோ மார்க் வாங்கணும்? பிகாஸ் பசங்களா இந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கு நீ 11th குரூப் சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் நீ எவ்வளோ மார்க் வாங்குறியோ அதை வச்சு யூ ஹாவ் த ரைட் டு சூஸ் த குரூப் தட் யூ லைக். நான் வந்து ஆஸ்ட்ரோனாட் ஆகணும், நான் ஆஸ்ட்ராலஜி படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு நான் நினச்சேன்னா நீ ஏன் காமர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணணும்? பட் நீ எடுத்த மார்க்குக்கு உனக்கு அதுதான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லை, யூ ஹாவ் டு கோ. அப்போ உன்னோட கோல். ஸோ பசங்களா உனக்கு கோல் அப்படின்னு நீ செட் பண்ணி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் நீ வந்து இப்போ குரூப் சூஸ் பண்ண போகிற. ஓகே மேம், நான் இன்னும் அந்த கிளாரிட்டிக்கெலாம் வரல. பட் இருந்தாலுமே நீ குரூப் சூஸ் பண்ணதுக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஓகே அவ்வளோதானே மேம், இதுக்காகவா நான் ஏதோ ஒரு குரூப் சூஸ் பண்ணி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீ விட்டனா, நீ இந்த 10th ஸ்டாண்டர்ட் மார்க் இதுக்கு மட்டும் கிடையாதுடா தம்பி. 10th ஸ்டாண்டர்ட் மார்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யூ திங்க். வேறு எங்கெங்கெல்லாம் மேம் கேட்பாங்க, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நீ 10th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்க அதை வச்சு யூ கேன் அப்ளை ஃபார் சம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்த மார்க்ஸ் வந்து தேவைப்படும். இந்த விஷயம்லாம் உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு சொல்லியிருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நீ நிறைய ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க நிறைய பசங்களுக்கு பேஸ்ட் ஆன் த மார்க். 10th ஸ்டாண்டர்டில் அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அதை வச்சு அவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக. ஓகே, அண்ட் நீ ஈவன் அப்ராட் போய் படிக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னா கூட 10th ஸ்டாண்டர்டில் இத்தனை % ஆஃப் மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் எப்படி நான் என்னோட பிஜிலாம் படிக்கிறப்ப தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம அப்ராடில் படிக்கணும்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க் அவன் கேட்குறான் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு சொல்லியிருந்தா நம்ம இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமேன்னு தோணியிருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் உனக்கு ஈவன் நீ வெளி யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னாலுமே 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை தாண்டி உனக்கு காலேஜில் உட்கார்றப்போ பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியாது, ஈவன் பிளேஸ்மெண்ட்ஸில் அவங்க மினிமம் 10th ஸ்டாண்டர்டில் உனக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் தான் சில கம்பெனிஸ் உன்னோட ரெஸ்யூமே எடுத்து பார்ப்பாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிப்பட்ட 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸை நீ வந்து எடுக்கணும்னா இந்த டைமில் தான்டா படிக்க முடியும். ஸோ இந்த டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமை நினச்சி நிறைய பயம் இருக்கும். ஸோ இருந்தாலுமே இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பயம் வரும். ஓகே, ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், சரியா? ஸோ இப்போ நீ வந்து மேம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு, பட் எனக்கு நிறைய வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு ஆசை, ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது மேம் அப்படின்னா எஸ். ஸோ உன்னோட ப்ரிப்பரேஷனை மெஸ்அப் பண்ணுற விஷயங்கள் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? டிசம்பர் பேனிக். ஓகே, ஸோ இப்போ தான் நிறைய பேர் ரியலைசேஷன் ஆகியிருப்பீங்க, அவள் தான் டிசம்பர் வந்துருச்சு, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த பேனிக்கில் என்ன பண்ணுவீங்க? பயந்து 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 டைம் தான் வேஸ்ட் பண்ணீங்களே தவிர்த்து நீ வந்து படிக்க மாட்டேன். ஓகே, ஸோ அந்த பேனிக் மோடே உன்னை வந்து ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? கன்சிஸ்டன்சி கிராஷ். டெய்லியும் வந்து படிக்கணும்னு தோணும், பட் ஆனால் உட்கார்றப்ப உனக்கு மூடு வராதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுவேன், ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவேன், இல்லை அம்மா கூப்பிட்டாங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நீ புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே தான் இருப்பே தவிர்த்து அந்த 1 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. இதுதான் கன்சிஸ்டன்சி கிராஷ். அதே 1 மணி நேரம் அடுத்த நாள் படிப்பியானா அதுவும் படிக்க மாட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கிராஷ் லூப்பில் இருந்தீங்கன்னா எஸ் அதுவும் உன்னோட ப்ரிப்பரேஷன்
ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தேர்ட் என்ன ப்ராப்ளம்னா ஜான்வரி ஃபியர். ஓகே, ஐயோ ஜான்வரி வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் தவிர்த்து நீ ப்ராப்பரா பிளான் பண்ணிருக்கவே மாட்டேன். ஜான்ல நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து பிப்ரவரியில் என்ன பண்ண போறேன்னு பிளான் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ ப்ராப்பர் சிஸ்டம் தான்டா முக்கியம். ஓகே, நீ டெய்லியும் வந்து நீ பார்த்தனா ஜிம் போறவங்கலாம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து ரிசல்ட்ஸ் வரும் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. டெய்லியும் நான் வந்து 3 hours வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், 2 hours ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உன்னோட ரிசல்ட்ஸை விட நீ அந்த சிஸ்டம்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன், அன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அதை பத்தி யோசிக்காத, இன்னையிலேருந்து நீ என்ன பண்ண போற அதை யோசிங்க. ஸோ ப்ராப்பரா சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த 2 மாசத்தை நீ எப்படி வந்து பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ இந்த டைம்ல என்ன பண்ணணும், நிறைய ரிவைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ரிவைஸ் ப்ராக்டிஸ் பண்றதா, திரும்ப உட்காந்து படிக்கட்டா, வீக் சப்ஜெக்ட் படிக்கட்டா, இல்லைன்னா என்னோட தெரியாத விஷயங்களை படிக்கட்டான்னு கன்ஃபியூஷன் இருக்கும். இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ். அண்ட் பசங்களா, கண்டிப்பா இந்த டைம்ல நிறைய மார்க் வராது, மிட் டேர்ம்ல ஒழுங்கா மார்க் வந்திருக்காது, ஆஃப் இயர்லி எக்ஸாம்லேயே சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒழுங்கா வந்திருக்காது. பட் இருந்தாலும் அதை தாண்டி யூ ஹாவ் டு கம் அகெயின். ஓகே, யூ ஹாவ் டு ட்ரை அகெயின். ஃபெயில் ஆனாலும் ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா எஃபர்ட்ஸ் வரும். நெவர் ஸ்டாப் ட்ரையிங். ஓகே, எல்லாரும் சொல்லிட்டு போட்டோம், நீ என்ன 5 மணி நேரம் படிச்ச ஒன்றும் மார்க் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம், கண்டிப்பா ஒரு நாள் ரிசல்ட்ஸ் வரும். சரியா? ஸோ நெவர் ஸ்டாப் ட்ரையிங். ஓகே, ஸோ எந்தெந்த மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பசங்களா, நான் வந்து படிச்சுட்டே தான் இருப்பேன், நான்லாம் ரிவைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. பசங்களா, லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். சரியா? ஸோ நீ படிச்சுக்கிட்டே இருக்க, சும்மா கான்செப்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து நீ நல்லா படிக்கிறேன்னு தான் தோணும். பட் ஆக்சுவலாக நீ வந்து படிக்கிறது ஒன்றுமே வந்து யூஸ் ஆகாது. ஓகே, ஸோ ரிவிஷன் தான் இம்பார்ட்டன்ட். நீ ஜஸ்ட் ரீட் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய படிக்கணும் அப்படின்னு தான் நீ வந்து செட் பண்ணியிருப்ப தவிர்த்து, நான் 10 பேஜ் படித்தாலும் அந்த 10 பேஜை நான் வந்து குவாலிட்டியாக படிக்கணும், அதில் எந்த மாதிரி எந்த மூலையிலேருந்து கொஷின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், நீ வந்து படிக்க மாட்டேன். நான் வந்து ஒரு சப்ஜெக்டை முடிச்சிருவேன், ஒரு சாப்டரை முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு நிறைய குவான்டிட்டியை நீ ஃபோக்கஸ் பண்ணுவேன், ஆனால் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். அதை அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, என் மேலே தான் ப்ராப்ளம், எனக்கு தான் வராது, எனக்கு தான் மெமரி பவரே இல்லை, எனக்கு தான் டைமே இல்லை, அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் மேலே தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அவங்க அதெல்லாம் தாண்டி தே ஹாவ் புட் எஃபர்ட்ஸ் அண்ட் தே ஹாவ் ரைஸ்ட் அப். ஓகே, நிறைய பசங்க ஸ்கூல் டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதை தாண்டி அவங்கலாம் வந்து பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உன் மேலே ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலுமே யூ கேன் டூ இட். சரியா? அண்ட் நெக்ஸ்ட், பிளான் மட்டும் தான் பண்ணுவேன், நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். சூப்பராக பிளான் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு இது பண்ணணும், காலையில் ஏந்திரிக்கணும், மதியம் சாப்பிட்ணும், மதியம் படிப்பேன், இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் முடிப்பேன், பிளான் மட்டும் பண்ணுவானே தவிர்த்து அவன் எதுவும் பண்ண மாட்டான், ஆக்ஷன் பண்ண மாட்டான். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஓகே, ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் படித்தா கூட ஓகே, ஆனால் பிளான்லாம் சூப்பராக பண்ணிட்டு படிக்கலனா வேஸ்டடா, நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் கம்பேர் பண்றது, அவன் வந்து 3 மணி நேரத்தில் படிச்சிடறான், ஆனால் எனக்கு 6 மணி நேரம் ஆகுது அப்படின்னா நீ கம்பேர் பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பா யூ கேன் டூ இட். ஓகே, அவங்களுக்கு தே ஹேவ் டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஓகே, ஸோ அதை பற்றி நீ கம்பேர் பண்ணாத, அவன் சூப்பராக படிக்கிறான், என்னால் படிக்க முடியலன்னு சொல்லி டோன்ட் கம்பேர் யோர் செல்ஃப் வித் எஸ்டர்டே. சரியா? நேற்று நான் 3 பேஜ் படிச்சு இன்னைக்கு என்னால் 4 பேஜ் படிக்க முடியுதுன்னா ஹேட்ஸ் ஆஃப், கம்பேர் யோர் செல்ஃப். சரியா? ஸோ என்ன மேம் பண்ணுறது, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொன்னீங்க, அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ பசங்களா, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, லேர்னிங் இஸ் ஆக்டிவ். லேர்னிங் வந்து நீ ரீடிங் கிடையாது. ஸோ இப்போ நீ லேர்ன் பண்ண போற, ஃபர்ஸ்ட் அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. இந்த லீவில் அனலைஸ் பண்ணிட்டு அந்த கொஷின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த சாப்டர்லாம் ஹை வெயிட்டேஜ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதை நீ வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் கோ ஃபார் லேர்னிங். ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சாப்பிட்டதே நம்மளுக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று கொடுக்குற பிரெயினுக்கு அப்படின்னா அதை வந்து நீ கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு கேப் விட்டு அதுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீ இன்னைக்கு படித்த கான்செப்டை ஒரு 3 நாள் கழிச்சு என்ன பண்ணு, கொஞ்சமாச்சும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, நீ இல்லை நான் அடுத்தடுத்த கான்செப்ட் போயிட்டே இருப்பேன், ஜம்ப் பண்ணிட்டே இருப்பேன்னா மைண்ட்ல எதுவும் நிற்காது, அதுவும் அப்படியே எரேஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ரியாலிட்டி. சரியா? ஸோ நீ என்ன பண்ணு, ஒரு 3 days ஒன்ஸ் வந்து நீ படித்த கான்செப்டை ஒரு குவிட்டி டெஸ்ட் எழுதி பாருங்க, இல்லை ஒப்பிங்க, இல்லை நீ சொன்ன படித்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? ஸோ ஆக்டிவாக லேர்ன் பண்ணுங்க. அதுதான் ஆக்டிவ் ரெப்பிட்டிஷன் டெக்னிக். ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படித்த விஷயத்த திரும்ப கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியோ டெஸ்ட் மூலமாவோ நீ ரிவைஸ் பண்ணணும். அண்ட் தென் குவாலிட்டி ஸ்டடி டைம். படிக்கிற 1 மணி நேரத்தில் நான் எப்படி ஒவ்வொரு
ஒவ்வொரு 5 நிமிஷத்தையும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்றத ட்ராக் பண்ணுங்க. ஓகே, அந்த 5 நிமிஷம் நான் படிக்கிறேனா இல்ல நான் வந்து டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேனான்னு யோசி. 1 மணி நேரம் படிச்சாலும் ப்ராப்பரா படிக்கணும். 10 மணி நேரம் படிச்சேன்னு பேருக்கு படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. 5 மணி நேரம் படிச்சாலும் அதை எப்படி படிக்கிற? ஓகே, ஒரு நாள் உட்காந்து படிக்க முடியுதா? ஒரு 30 மினிட்ஸ் படிக்கிறேன்னா 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. ஓகே, ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குவாலிட்டி டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் செல்ஃப் ஸ்டடி தான்டா மேட்டர். என்னதான் வந்து உனக்கு டியூஷன்ல நீ ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் நீ தனியா உட்காந்து உன்னோட மைண்டுக்கு என்ன ஏறுது ஏறலை அப்படின்னு நீ அனலைஸ் பண்ணாதான் உனக்கு தெரியும். ஓகே, ஸோ கண்டிப்பா செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் ஒதுக்குங்க. சரியா? காலையில 2 hours, அந்த 2 ஹவர்ஸ்ல உனக்கு படிக்க முடியலையா மேக்ஸ் சால்வ் பண்ணு. ஓகே, மேக்ஸ்ல என்ன வீக் சப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து நீ வந்து தெரிஞ்சு பண்ணணும். அண்ட் சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். உன்னோட பிரைம் டைம் என்ன? ஏர்லி மார்னிங்கா இல்லை நீ நைட் அவுலா? ஓகே, அந்த பிரைம் டைமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நான் வந்து மதியம் டைம் படிப்பேன் மேம், அப்பதான் ஃப்ரீயா இருக்கு. நான் மதிய டைம் நல்லா சாப்பிட்டு தூக்கம் வர டைம்ல படிச்சா மண்டேல எதுவும் ஏறாது இல்லையா? ஸோ அதனால உன்னோட டைம் என்ன அப்படின்றத ப்ராப்பரா வந்து படிச்சுட்டு அந்த டைம்ல கஷ்டமான சப்ஜெக்டை படிங்க. அண்ட் இந்த மாதிரி தூக்கம் வர டைமு நல்லா போர் அடிக்கிற டைம் எல்லாம் நீ என்ன பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ண யூஸ் பண்ணிக்கோ, இல்லைனா வந்து எழுத யூஸ் பண்ணிக்கோங்க, மேக்ஸ் சால்வ் பண்ண யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நல்லா சாப்பிட்டு நல்லா நம்ம தூங்க தான் செய்வோம். அந்த டைம் வந்து தூக்கம் இல்லாமல் நான் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த டைமில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறது, ரெக்கார்ட் முடிக்கிறதெல்லாம் நான் அந்த டைமில் வந்து நான் வந்து ஸ்கெடியூல் படிப்பேன். ஸோ ப்ராப்பராக நீ எந்த சப்ஜெக்டை படிக்கிற, எந்த டைமில் படிக்கிறன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி ஒரே சப்ஜெக்டை 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து படிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த 1 ஹவரில் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகுங்க. சரியா? அதுதான் வந்து ரொம்ப மேட்டர். ஓகே, ஸோ எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீ எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் இது வந்து முடியும். ஓகே மேம், நான் டெய்லி எஃபர்ட்ஸ் போடுறேன், ரிசல்ட் வர மாட்டேங்குதே. பசங்களா, நீ ஒரு விதை தான் போட்டு வச்சிருக்க, டெய்லியும் அதுக்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் கண்டிப்பாக அந்த டெய்லியும் தண்ணி ஊற்றினா அது செடியாக முளைக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா மண்ணில் இருந்து ஒன்றும் வரமாட்டேங்குதுன்னு விட்டுட்டேன்னா, தண்ணி ஊற்றாமல் விட்டேன்னா அது வளராது. டெய்லியும் தண்ணி ஊற்றணும். ஓகே, ஸோ டெய்லியும் யூ ஹாவ் டு ஷோ அப். ஓகே, கண்டிப்பாக நீ போடுற எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும். ஒரு நாள் செடி முளைக்கும். சரியா? ஜிம் போகிறவங்களாம் அதே தான். டெய்லியும் அவங்களுக்கு வந்து அப்படியே மசில் டெய்லியும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வராது. ஒரு நாள் தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் அவங்க டெய்லியும் எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி டெய்லியும் யூ ஷுட் புட் யுவர் எஃபர்ட்ஸ். ஓகே, ஸோ எதை பண்ணாலுமே அதை ப்ராப்பராக பண்ணுங்க. நீ வந்து கண்டிப்பாக இதுக்கு ரிசல்ட்ஸ் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க. டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப் பசங்களா. கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப்னு சொல்லுங்கள். எந்த ஒரு பயமும் வேண்டாம். நான் சொன்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் உன்னோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்டாக பசங்களா. கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். அதுவுமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். பை பைடா பசங்களா.